வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார், இப்போ என்சிஇடி அப்படின்னா என்ன சார்? இட் இஸ் அ நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதுதான் என்சிஇடி. இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 4 வருஷம் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். பிஎஸ்சி பிஎட், பிகாம் பிஎட், பிஏ பிஎட் இதெல்லாம் நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் வந்து ஐஐடி, என்ஐடி, ஆர்ஐஇ இது போன்ற தலைச்சிறந்த இடங்களில் நீங்கள் படிக்கலாம். இப்போ கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது. 13 லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் உட்பட. செக்ஷன் 1ல் நீங்கள் 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கணும். அதில் இது 40 கொஸ்டின்ஸ். செக்ஷன் 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு 3 மெயின் டொமைன் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கணும். 3 மெயின் டொமைன் சப்ஜெக்ட்ஸ், அதுலேருந்து 75 கொஸ்டின்ஸ். செக்ஷன் 3 வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ். செக்ஷன் 4 வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், அது வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ். இப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 160 கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஆக 160 கொஸ்டினுக்கு 640 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க்கு உண்டு. ஒரு கொஸ்டின் ராங் ஆனால் -1 மார்க். அப்ளிகேஷன் ஏப்ரல்லையும், என்ட்ரன்ஸ் வந்து ஜூலைலையும், அதுக்கப்புறம் ரிசல்ட்டும், அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங்கும் நடக்கும். இல்லை சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ncet.samarth.ac.in அதில் நீங்கள் போய் பாருங்கள். அஃபிஷியல் சைட் பார்த்தீங்கன்னா ncet.samarth.ac.in அப்படிங்கிறதுல அஃபிஷியல் வெப்சைட். இப்போ நம்ம ஐஐடியில் படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதில் வந்து ஐஐடி புவனேஸ்வர் அண்ட் ஐஐடி கரக்பூர் இது வந்து அக்செப்ட்ஸ் என்சிஇடி டெஸ்ட். புவனேஸ்வர் அண்டு கரக்பூர் இது எழுதி முடித்து நல்ல மார்க் எடுத்திங்கன்னா இங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ஐடி ட்ரிச்சி ஆஃபர்ஸ் பிஎஸ்சி பிஎட் ப்ரோக்ராம். என்ஐடி காலிக்கட் ஆஃபர்ஸ் ஏ பிஎஸ்சி பிஎட் செகண்டரி லெவல் ப்ரோக்ராம் வித் மேஜர்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஆர்ஐஇ பொறுத்த வரைக்கும் ஆர்ஐஇ அஜ்மீர், ஆர்ஐஇ போபால், ஆர்ஐஇ புவனேஸ்வர், ஆர்ஐஇ மைசூர், ஆர்ஐஇ ஷில்லாங் இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நோபல் ப்ரொஃபஷன்னு கருதக்கூடிய டீச்சர் ஆகலாம். அதாவது இந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு டீச்சரால் தான் முடியும், ஒரு ஆசிரியரால் தான் முடியும். அவங்க உருவாக்குறவங்க தான் டாக்டர்ஸ், அவங்க உருவாக்குறவங்க தான் இன்ஜினியர்ஸ், அவங்க உருவாக்குறவங்க தான் எல்லாருமே. ஸோ வந்து இந்த டீச்சர்ஸ் ஜாப் உள்ள என்ட்ராகிறதுக்கு இந்த கோர்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.